World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக அடுத்த பேச்சாளராக வருகை தந்துள்ள சென்னையில் நடந்தாலும் சரி எங்கே நடந்தாலும் சரி நானும் வருகிறேன் அப்படின்ட்டு பல்லடத்திலிருந்து வருகை தந்துள்ள அன்புக்குரிய மாணவர் மிகப்பெரிய பல்லடத்தில் ஜோதிடராக இருக்கக்கூடிய நமது தனம் தண்டபாணி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றோம். ஐயா அவர்கள் அனுபவ ஜோதிடம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தளத்தின் கீழ் தனது அனுபவத்தை முன்வைக்க வருகிறார். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். குருவை பற்றி குருவே துணை, மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். மாதா பிதா குரு தெய்வம் எல்லாத்தையும் வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மணிகண்டராஜ் ஐயாவுக்கும் தர்மசாஸ்தா அதாவது 57வது மாதாந்திர கருத்தரங்கத்துக்கு என்னை பேச வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சம் மற்றும் ஐயாவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 7வதாக பேசியிருக்கிறேன். 6 பேர் எனக்கு முன்னாடி பேசிட்டாங்க. சுக்கிரன் 6னா சுக்கிரன் நம்பர், அதனால் கரெக்டாக 6 பேர் பேசிட்டாங்க. இப்போ அடுத்தபடியாக 7வது. 7 அப்படின்னா கேது. அப்போ கேதுன்னா என்ன, முடி தாடி. அப்போ கரெக்டாக நான் அனுப்பி தாடி வச்சும் 7வதாக பேச வந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இப்போ நான் லாஜிக்காக தான் பேச போகிறேன். வேறு எதுவுமே நீங்கள் புக்கில் பார்த்ததெல்லாம் நான் பேச போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் உட்காந்துருக்குறோம். இப்போ இன்றைக்கி வந்துட்டு புதன் ஆயில்யம்ங்கிறனால புதன் 5 + 0 போட்டுருக்கோம். ஒரு 50 பேர் இருப்போம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்படி இங்கே வர வச்சிருக்கு இப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். அப்புறம் 2-3 பாயிண்ட் சொல்கிறேன். இதுக்குள்ள டைம் எப்படின்னு பார்த்துக்குவோம். டைம் பார்த்தீங்கன்னா ஓகே 12:10 ஆக போகுது. ஓகே, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ புதன் வரை முடிகிற வரம்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம், அதாவது இன்னைக்கு 57வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் சிங்கார சென்னை இது வந்து சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. இதில் இந்த 57 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5ங்கிறது புதன், 7ங்கிறது கேது. ரெண்டாவது 7னா கேது, அதாவது இந்த ஆன்மீக சஸ்தன் அப்படிங்கிற ஒரு உருவமே தாடியோட ஒரு ஐயா இருப்பார். ஸோ அதனால தான் இங்கே இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு அதாவது 57 கூட்டினாலே 12 வருது. அப்போ 12 மறுபடியும் கூட்டினீங்கன்னா 3ங்கிறது வந்து சென்னைங்கிற 3 எழுத்து கொண்டது. அடுத்தபடியாக எம்கேஆர் மணிகண்டராஜ் ஷார்ட் ஃபார்மே எம்கேஆர். ஸோ அதுவும் வந்து 3 எழுத்து கொண்டது. மேலும் இதனுடைய ஆங்கர் சௌமியா, அவங்களுமே 3 எழுத்து கொண்டது. அடுத்தபடியாக இன்னைக்கு வந்துட்டு சனிக்கிழமையோட நம்பரை 8. அப்போ 8ங்கிறது கருத்தரங்கம்ங்கிறது 8 எழுத்துக்கள் கொண்டது. ஸோ இதெல்லாமே பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்க முடியுதா, இதோடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம இதெல்லாம் பேசவே முடியாது. ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 25/4/2026. ஸோ இதோடைய கூட்டுத்தொகை 21. அதில் 21 பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளெக்ஸில் கீழே 19, 18, 19, 20, 21 இருக்கிறாங்க. எக்ஸாக்டாக இன்னைக்கு தேதியில் கூட்டுத்தொகை 21 வருது. அப்போ 21ங்கிறது மறுபடியும் கூட்டினா 3னா மேலே 3 குருமார்கள் மேலே இருக்காங்க. ஒன்று ஐயா, முத்துப்பாண்டி, சிவப்பங்கரை அம்மா, இப்போ மேலே 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பிரபஞ்சம் நம்மளுக்கு இப்படி தான் கொடுக்கும் கான்செப்டை. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு அதாவது இப்போ நம்மளுக்கெல்லாம் நம்ம ஃப்ளெக்ஸ் பார்த்துருப்போம். நம்மளுடைய மொபைல்லேயே ஐயா 2 இது போட்டிருந்தார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 21 பேர் இருப்பாங்க. அடுத்து 2வது பேஜில் பார்த்தீங்கன்னா 16 பேர் இருப்பாங்க. அப்போ இந்த 16 பேருங்கிறது கூட்டினீங்கன்னா 7. அப்போ 7 பேர் அப்படிங்கிறது நம்ம 7ங்கிறது என்ன, கேது ஜோதிடம். ஸோ சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை, அதாவது சனிக்கிழமைங்கிறது வந்துட்டு பெருமாளுக்கு வந்த நாள். எனவே பெருமாள் அப்படிங்கும்போது அது வந்துட்டு உங்களுக்கு 8 சனிக்கிழமை 8. அப்போ 8 எழுத்து அப்படிங்கிறது அம்பத்தூர் ஓட்டி, இதை வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா 8 எழுத்து வருது. வெங்கடாபுரம் அதுவும் 8 எழுத்து வருகிறது. நான் மணிகண்டராஜ் அதுவும் 8 எழுத்து வருகிறது. ஸோ இது எல்லாமே பிரபஞ்சம் கரெக்டாக இப்படி மேட்ச் பண்ணும். ரெண்டாவது இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 8:32 ஸ்டார்ட் பண்ணது. இதனுடைய கூட்டுத்தொகை 4னா ராகு. எனவே தான் பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சி 8:32க்கு ஆரம்பிச்சிருக்கு. இதனுடைய முடிவு 6னா சுக்கிரன். ஸோ இனிமையாக முடிக்க போகுதுங்கிற ஒரு கான்செப்ட். லக்ஸுரியான நகரத்தில் லக்ஸுரியாக முடிக்க போகுது இந்த ப்ரோக்ராம். ஓகே, அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த அதாவது
இங்கே வந்துட்டு சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை குறிக்கும். அதனால சுக்கிரனுடைய நகரம். இங்கே வந்து காசு நிறையா இதெல்லாமே நல்லா புழங்கக்கூடிய இடம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ இங்கே சிவன் இல்லையே சக்தி இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதனால தான் இன்னைக்கு இந்த சிவபொங்கல் அம்மாவை இதுக்கு வந்து மெயின் இந்த ப்ரோக்ராமுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டவல் ஃபுல்லாகவே இந்த மஞ்சள் கலர் டவல் எல்லாமே சிவசிவன் எழுதியிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா சிவபொங்கல் அம்மா தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா 18 பேர் இருக்கும். இந்த 18ல் நவகிரகத்தை குறிக்கிற மாதிரி 9 ஜென்ஸ் 9 லேடிஸ் 9 18 பேர் இருப்பாங்க கீழே. இது எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியது. மேலே 3 பேர் இருப்பாங்க. அப்போ எல்லாமே கூட்டுமே மொத்தம் 21 பேர் இருக்கிறாங்க. இது எல்லாமே அனைத்துமே ஜோதிட நட்சத்திரம் பற்றி தான் பேசக்கூடியவங்க. எல்லாமே ஜோதிடர்கள் தான். இதெல்லாமே நவகிரகத்தை வச்சு பேசக்கூடியவங்க. ஸோ நட்சத்திரம் பற்றி பேசிய அனைவருமே நட்சத்திரம் ஸ்டார் ஆகி உள்ளார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த ஸ்டார் ஆன்லைன் டிவி ஆஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் தான். ஸோ இதுக்கு காரணமே இந்த நட்சத்திர நாயகன்கிற ஆஸ்ட்ரோ அதாவது முத்துப்பாண்டியன் ஐயா. ஆனால் இதுக்கெல்லாம் மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர நாயகனாக இருந்தாலுமே இந்த நிகழ்ச்சிக்கு கதாநாயகன் நம்ம எம்கேஆர் ஐயா தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயில்யம்ங்கிறதுனால புதன் பச்சை, நானும் பச்சை சட்டு மேக்சிமம் எல்லாமே பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் தான் வந்திருப்பாங்க. அடுத்தபடியாக இப்போ சித்திரை மாதம், அதாவது சித்திரையுடைய மாதத்தை சித்திரைங்கிறது 4 எழுத்து கொண்டது. அதுவும் ராகு, 4 நாள் ராகு பராபர வருடம். ஸோ இதுவும் 4 எழுத்து கொண்டது. ஸோ மிகப்பிரமாண்டமாக இந்த கருத்தரங்கம் போயிட்டு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா மேசம் அப்படிங்கிறது தலை. அப்போ இந்த சித்திரை மாதங்கிறது நம்ம மேசத்தில் குறிக்கும். சென்னை என்றது தலைநகரம். அதனால தான் இது எக்ஸாக்டாக இங்கே இந்த மேச மாதத்தில் இந்த சித்திரை மாதத்தில் தலைநகரத்தில் இது நடந்திருக்கு. இது ஒரு ஆசீர்வாதம். அடுத்தபடியாக பார்க்கும்போது சித்திரை மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரையில் திரைன்னு இருக்கு. அப்போ திரையினால இங்கே வந்து திரை உலகம். அப்போ இங்கே தான் திரை உலகமே ஆரம்பித்த இடமே இந்த சென்னை தான். ஓகே. அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து இந்த சுக்கரனுடைய இதெல்லாமே சேர்க்கனால இப்போ வந்து சுக்லபட்சமாக இப்போ போயிட்டு இருக்குது. ரெண்டாவது இது வந்து வசதியான நகரம். சுக்லபட்சம் வெள்ளிக்கிழமை வந்ததுனால இது வந்து வசதியான நகரம். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது மேல்நோக்கி நாள், இன்னைக்கு வந்து மேல்நோக்கி நாள். அதனால தான் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து மேல்நோக்கி போய் கொண்டுள்ளது. அடுத்தபடியாக இன்றைக்கு நவமி, அதாவது நவமினால 9. அப்போ நவகிரகத்தை சுட்டி காட்டி நம்ம நவகிரகத்தை வச்சு தான் நம்ம ஜோதிட தொழில் நம்ம செய்கிறோம். குறிப்பாக சொல்ல போனோம்னா 9 நாள் செவ்வாய். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது வந்து இந்த மேசம் சித்திரை மாதம். இது ரெண்டாவது இன்னைக்கு 9வது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அதாவது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய கர்மப்பதிவு பெற்றது. அடுத்தபடியாக பார்க்கும்போது இன்னைக்கு யோகம் பார்த்தீங்கன்னா கண்ட யோகம். அதாவது கண்டத்தை விட்டு கண்டம் தாண்டிருக்கு இந்த சென்னை தான் முக்கியம். சென்னையில் தான் நம்ம எல்லா கண்டத்துக்கும் போக முடியும். அடுத்தபடியாக இன்னைக்கு வந்து அதிதேவதை வந்து அக்னி தேவதை. ரெண்டாவது யோகி பார்த்தீங்கன்னா சனி. அப்போ சனி அப்படிங்கும்போது அனுசம் நட்சத்திரம். ஐயா வந்து அனுசம் நட்சத்திரம்னு சொன்னார், கேட்கல ஐயா? ஓகே. இன்னைக்கு யோகி வந்து சனிங்கிறதுனால அனுசம் நட்சத்திரம் ஐயாவுக்கு சார்ந்து இன்னைக்கு சனிக்கிழமை. அடுத்தபடியாக அவயோகி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ரோகிணி. ஓகே. அடுத்தபடி வந்து இன்னைக்கு கரணம் பார்த்தீங்கன்னா பாலவ கரணம். இந்த பாலவ கரணம்ங்கிறது தெய்வம் வந்து ஐயப்பன். ஐயாவுக்கு அந்த பேரு தான் மணிகண்டராஜ் அப்படிங்கிறது ஐயப்பனுடைய பேரு தான். மேலும் இந்த அரசியல் தொடர்பு இதெல்லாமே இந்த கரணத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அதாவது மேலே போகக்கூடியவங்க, நல்ல வாழ்க்கையில் உயரத்துக்கு போகக்கூடியவங்க இந்த பாலவ கரணம் அல்லது இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு யாரு பண்ணாலுமே வாழ்க்கையில் எல்லாருமே உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த புலி வாகனம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு நம்ம ஐயாவோட மணிகண்டராஜ்ங்கிற அவர் மூலியமாக இந்த கருத்தரங்கு நடக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு தலை உள்ள தெய்வம் அது வந்து வழிபடுவது நல்லது. இந்த பாலவ கரணம் இந்த பாம்பு தலை உள்ள தெய்வம் வழிபடுது. ஸோ இன்னைக்கு வந்து ஆயில்ய நட்சத்திரம், அதனால இந்த பாம்பு தெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அடுத்தபடியாக இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அமையருக்கு இந்த பிரபஞ்சம் தான் காரணம். இது எல்லாமே பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். மேலும் இங்கே வந்துட்டு வெங்கடாபுரம் அப்படிங்கிறது பெருமாளை குறிக்கும். அதனால தான் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது ராமச்சந்திரா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேர் போட்டிருக்கல, ராமச்சந்திரா நம்ம அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ராமர் வந்து குருவுடையது, அதாவது தனுசு லக்னம். அப்புறம் குரு அங்கே வேலை செய்யுது. அடுத்து சந்திரனுடைய கடகம். ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா நான் வந்து தனுசு லக்னம் கடகராசி. ஸோ எனக்கு இங்கே வந்து பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் பேச முடியும். இதெல்லாமே லாஜிக்கு. அடுத்தபடியாக பார்க்கும்போது ஐயா வந்துட்டு பூர நட்சத்திரம் சொன்னார். ஸோ சுக்கிரன் வந்து ரிஷபம். அதாவது இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சதே வந்து ரிஷபத்தை பற்றி தான் ஒரு ஐயா வசந்தங்கள் ஐயா வந்து இன்னைக்கு ஸ்பீச் கொடுத்தாரு. ஓகே. நான் இது வந்துட்டு உங்களுக்கு இதுவரையிலுமே என்னுடைய அனுபவம் நாம் எல்லாமே இன்னைக்கு வந்ததுக்காக இதை வச்சு நான் சொன்னேன். அடுத்தபடியாக சில ஜோதிட கருத்துக்கள் நான் சொல்றதுக்கு வர இது வந்து என்னுடைய அனுபவ ஜோதிடம். ஸோ அனுபவ ஜோதிடத்தில் நான் என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது
எளிதாக நினைவில் நிற்கிற மாதிரி ஒரு சில அனுபவம் என்னுடைய லைஃப்பில் நான் ஜோதிடம் பார்த்த கிளைண்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அதாவது புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுடைய கர்மப்பதிவு அப்படின்னு சொல்லுவோம். இதில் எனக்கு கிளைண்ட்ஸ் நிறைய வந்திருந்தாங்க. அவங்க சூரியனுடைய கர்மப்பதிவுனால இன்னும் மேரேஜ் ஆக முடியல. அப்போ காரணம் பார்த்தீங்கன்னா அப்பா அங்கே கர்மப்பதிவு சூரியனுங்கிறனால அதனால அவங்க என்னதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ஜாதகம் என்கிட்ட கொடுத்தாங்க. நான் நீங்கள் இது ஸ்டெப் எடுத்துன்னு உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அடுத்தபடியாக அவங்க அம்மாவை இதை டீல் பண்ணாங்க. இப்போ மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாமே அந்த கர்மப்பதிவு கரெக்டாகவே வேலை செய்யும். அடுத்தபடியாக பார்க்கும்போது சிம்பிளாக இந்த திசா வருடம் இதெல்லாமே நாம சொல்கிறோம். அதாவது 6 வயசே பார்த்தீங்கன்னா முதல் ஒன்றாவது சூரியனுடையது, சூரியன் 2 சந்திரன் 3 செவ்வாய். இப்போ நீங்கள் 6 வயசாக நீங்கள் பார்க்கும்போது திசாவரிடத்தில் முதல் சூரியன் சூரியனா 1, சந்திரனா 2, 3ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சகோதர பாவத்தை சொல்லுவோம். அது 3. அடுத்து 4வது நம்ம ராகு எழுதுறோம். எப்படி 4வது ராகுனா ராகுடைய நம்பர் 4. அடுத்து ராகுக்கு அப்புறம் குரு வருது. குரு எப்படி 5னா 5ஆம் பாவம் குழந்தை பாவம் தான் நமக்கு 5. அடுத்து சனி எழுதுறோம். சனினால 6 எப்படி எழுதிக்கோன்னா சனினா நோய், அப்போ நோய்க்காரகத்தை சனி பகவான். அடுத்தபடியாக சனிக்கு அப்புறம் புதன் சொல்றோம். புதன் எப்படி நம்ம 7வது எழுதணும். ஏன்னா பெருமாள் அப்படிங்கிறது இங்கிலீஷ் 7 எழுத்து வருகிறது. அடுத்தபடியாக 8 கேது, கேதுனால 5 விநாயகர் குறிக்கும். அப்போ விநாயகா அப்படிங்கிறது 8 எழுத்து வருகிறது. 9 அப்படிங்கும்போது கடைசியாக சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரன்ங்கிறது 9வது வரும்போது நம்ம மனைவி வந்த பிறகு நமக்கு எல்லா பாக்கியம் உண்டாகும். இது அதாவது அவனின்றி அனைவரும் அசையாதுங்கிற மாதிரி ஒரு பெண் வந்த பிறகு வாழ்க்கையில் எல்லாமே அவங்களுக்கு பாக்கியம் உண்டாகும். ஸோ இதெல்லாமே என்னுடைய சொந்த ப்ரிப்ரேஷனில் நான் இந்த மாதிரி ஒரு எளிய முறையில் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் எடுத்திருக்கேன். அடுத்தபடியாக பார்க்கும்போது இப்போ சதயம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ராஜராஜ சோழன் தான் சொல்லுவோம். அப்போ என்ன சதயம் நட்சத்திரம் முடியும்போது அவர் ஒரு பிரபலமான அதாவது நம்ம எப்பவுமே பேசக்கூடிய ஒரு மன்னர். அப்போ அதே போல சதய நட்சத்திரக்காரங்க எப்பவுமே ஒரு பேசக்கூடிய ஒரு நல்ல பெயர் புகழோட வாழ்வாங்க. அப்படிங்கிறது நம்ம சதயங்கிற கிளைண்ட்டுக்கு நம்ம ஈஸியாக சொல்லலாம். அதாவது புகழ் பெறக்கூடியவர், பிரபலமாகக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்க்கும்போது இப்போ ஜென்ரலாக நம்மளாம் பார்க்கும்போது 108 ஆம்புலன்ஸ் இதெல்லாம் நம்ம இப்போ 108 நம்பர் எதால் கொடுத்தோம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியல, எனக்கு தெரியல. மொத்தத்தில் அங்கே 108 கூட்டம் 9னா செவ்வாய். அப்போ செவ்வாய்னா மருத்துவம், அதனால 108 வருது. அதே போல 102 இப்போ 102 அப்படின்னு பார்க்கும்போது தாய் சேய் ஊர்தி, அதாவது அது குழந்தைகளுக்கான ஊர்தி. அப்போ இங்கே 1னா சூரியன், 2னா சந்திரன், இந்த 2ஐயும் கூட்டினா 3ங்கிற குரு, அதனால 102 கொடுத்துருக்கான். அதே மாதிரி 100ங்கிறது சூரியன், இது போலீஸ். அப்போ 1ஆம் நம்பர் சூரியன், அதனால போலீஸ். அதே 101 அப்படிங்கிறது 1 கூட்டினா 2னா நீர், அதனால ஃபயர் சர்வீஸ், வாட்டரோடு போகுது. அதனால ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஈஸியாக கொடுத்துருக்க வச்சு நம்ம எல்லாமே அனுபவத்தில் நான் எல்லாமே எடுத்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேக்கு கட்டல். நிறைய பேர் வீட்டில் தேக்கு கட்டல் வச்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாழ்க்கையில் நல்லா இருக்கும், ஒரு சில மன வாழ்க்கையில் கஷ்டமா இருப்பாங்க. அப்போ தேக்குங்கிறது எதை குறிக்குதுன்னா சுக்கிரனை குறிக்குது. அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருந்துச்சுன்னா தேக்கு கட்டல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. சப்போஸ் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன் இல்லைன்னா தேக்கு கட்டல் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா சுக்கிரனுங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதனால நீங்கள் அந்த தேக்கு கட்டல்ங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது சிறப்பு. அடுத்தபடியாக புதன் கேது. அப்போ புதன் கேது அப்படின்னு பார்க்கும்போது கரஸ்பாண்ட், அதாவது கல்வி ஜோதிடம். அப்போ யாருக்கெல்லாம் புதன் கேது இருக்கும் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தொலைதூர கல்வி படிச்சிருப்பாங்க, ஜோதிடத்துறை எல்லாமே. எனக்கு புதன் கேது இருக்கு. நான் தொலைதூர கல்வியில் எல்லாமே இன்ஜினியரிங் படித்து தொலைதூர கல்வியா, பிஎஸ்சி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தொலைதூர கல்வியா, ஜோதிடம். ஸோ எல்லாமே எனக்கு கரஸ்பாண்டன்ஸ் தான். +2 முடியதா டே ஸ்கூல் போனேன், மற்ற எல்லாமே கரஸ்பாண்டன்ஸாக படித்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். அடுத்தபடியாக பார்க்கும்போது உங்களுக்கு காசு தங்கலையா, ரெண்டாவது தொழில், நீங்கள் ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூ எதை சார்ந்து போனாலும் சரிங்க, நீங்கள் நீங்களாக செல்ஃபாக ட்ரெஸ் அயர்ன் பண்ணி போக வேண்டாம். நீங்கள் ஒரு லாண்ட்ரியில் கொடுத்து தேய்ச்சிட்டு போங்க. அங்கே அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகிற இன்டர்வியூ, நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். முக்கியமான காரியத்துக்கு போகும்போது இது மாதிரி வெளியே லாண்ட்ரியில் கொடுத்து அயர்ன் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த தர்மபுரியில் நான் மீட்டிங் போயிருந்தேன், ஐயா கூப்பிட்டுருந்தார் போயிருந்தேன். அதே போல் எனக்கு சதயம் ராகு. அப்போ ராகுங்கிறது 4ஆம் நம்பர். அப்போ இங்கே நான் 4வது ஆளாக இங்கே போய் நான் பேச போனேன். இங்கே 7வது ஆளாக பேசியிருக்கிறேன். அதே போல் பழனிலையும் பேசினேன். பழனியில் நான் 3வது ஆளாக பேசினேன். எனக்கு குரு லக்னாதிபதி, அதனால நான் இங்கே 3வது பேசினேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்க்கும்போது சந்திரன், அதாவது ஒரு காதல் கல்யாணம், லவ் மேரேஜ்னு சொல்கிறோம். அப்போ இது யாருடைய ஜாதகத்தில் லவ் மேரேஜுக்கு நம்ம எதை சொல்கிறோம்னா சந்திரனை பேஸ் பண்ணி சொல்கிறோம்.
அப்போ சந்திரன்ங்கிறது நம்ம தமிழில் படிச்சிருப்போம். சந்திரன் அப்படின்னா சந்தி ப்ளஸ் ரன் அப்படின்னு நம்ம ஈஸியாக முதல்ல சந்திச்சுக்கோ, அப்புறம் பேசிக்கோ, அப்புறம் ஓடிக்கோ, இதுதான் லவ் மேரேஜ். அப்போ சந்திரன் வந்து மெயினாக லவ் மேரேஜ் பண்ணுறது வந்து சந்திரன் மெயினாக எங்கே இருக்குதோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த சந்திரன் ராகு யாருக்கு இருக்குதோ அவங்க கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜீப்னு சொல்கிறோம், எம்எல்ஏ காருன்னு சொல்கிறோம். ஏன் நம்ம எம்எல்ஏ காருன்னு சொல்லலாம், போலீஸ்க்கு ஜீப், எம்எல்ஏக்கு ஜீப்புன்னு சொல்லலாம், போலீஸ்க்கு காருன்னு சொல்லலாம். அப்படின்னு இல்லை, போலீஸ்க்கு ஜீப்புன்னு சொல்கிற காரணம் அந்த ஜே அப்படிங்கிற இடத்து வந்து கொக்கி மாதிரி இருக்கும். அப்போ அதனால தான் அவங்க வந்துட்டு போலீஸ்காரங்க எல்லாத்தையும் கொக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி கான்செப்ட். அதனால தான் அவங்களுக்கு ஜே இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜேங்கிறது வந்து இந்த மகரம் கும்பத்தில் இருக்கு. அவங்களாம் அரசு துறை கண்டிப்பாக இந்த போலீஸ் துறையிலலாம் இங்கே இருப்பாங்க. அடுத்தபடியாக பார்க்கும்போது சந்திர பிரகாஷ் அப்படிங்கிற பெயரே ஒருத்தருக்கு இருக்குன்னா சந்திரன் பிளஸ் சூரியன். அப்போ இது வந்து லக்னத்தில் யாராருக்கெல்லாம் சந்திரன் சூரியன் இருக்கோ அந்த ஃபேமிலி கண்டிப்பாக சந்திர பிரகாஷ் அப்படின்னு இருக்கு. ஓகே, இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து எடுத்தது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் வந்துட்டு முக்கியமான ஒரு தகவல் தான் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 27 நாமகம் இருக்குது. பட் 27 நாமகம் நான் சொல்ல போகிறதில்ல. அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 9 ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி நான் சொல்லிடுறேன் சுருக்கமாக. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல விஸ்கம்பம். அப்போ விஸ்கம்பம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்துட்டு மனம் எடுக்கிறது, அதோட மீனிங்கே மனம் எடுக்கும். பிரீதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்பு பாசம். ஆயுஷ்மான் அப்படின்னா வாழ்நாள். சௌபாகியம்னா புண்ணியம். சோபனம்னா நலம். அதிகண்டம்னா பெரிய அடைஞ்சல். சுகரமம்னா அறம். திருவி துணை. சூலம் அப்படின்னு நம்ம திசைகள் பார்த்து போவது. கண்டம்னா இடையோறு. விருத்தின்னா ஆக்கம். துருவம்னா நிலையான தன்மை பெறுதல். வியாகாரம்னா பாம்பு முதலானவற்றால் அச்சம். அர்ச்சனம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி. வஜ்ரம்ங்கிறது ஆயுதம் தொல்லை. சித்தி வல்லமை. வியாதிபாதம் கொலை. ஈவன் பாம்பு கூட கொண்டு வந்துக்கலாம். வரியான் காயம். பரிகம் தாழ்வு. சிவம் காட்சி. சித்தம் திடம். சாத்தியம் புகழ். சுபம் காவல். சுப்ரம் தெளிவு. பிராமம் மாயை. மகேந்திரம் படைப்புகள் பற்றி ஒரு ஆய்வு. வைத்ருதி அதாவது பேய்களாய் கொள்ளை. இதெல்லாமே அதுக்கு அன்பாடு மீனிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு முதல் ஒரு 9 மட்டுமே நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். அதாவது விஸ்கம்பம் முதல். இந்த விஸ்கம்பம் படி பார்க்கும்போது இவருடைய யோகி பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ சனி பகவான் அப்படிங்கும்போது அங்கே வந்து பூச நட்சத்திரம். அடுத்து அவயோகி பற்றின சந்திரன். அப்போ இங்கே யோகி அவயோகிய சனி சந்திரன் இருக்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த புனர்பூசம், அந்த புனர்பூ தோஷம் கண்டிப்பாக இருக்குன்றது நம்ம ஈஸியாக சொல்லலாம். அப்போ இதனால் இது அதிதேவதை வந்து யமன். அப்போ யாருக்கு விஸ்கம்பமோ அதிதேவதை யமன் அப்படிங்கிறதுனால இந்த குடும்பத்தில் குறைந்த வயதில் இறந்தவர் இருப்பார் அப்படின்னு நம்ம ஒரு முதல் பாயிண்ட் அவங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம். அடுத்தபடியாக இது அவயோகி வந்து சந்திரன். அப்போ சந்திரன் அவயோகினால அந்த குடும்பத்தில் நீர்கண்டம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்க்கும்போது இங்க வந்துட்டு இவங்க அதிதேவதை யமன் அப்படிங்கிறதுனால யமகண்டம் வந்து இவங்களுக்கு நல்லது. யமகண்டம் வேலை இவங்களுக்கு நம்ம யமகண்டம் வந்து அவங்க கேதுவே சொல்லலாம். அப்போ யமகண்ட வேலை நல்லது. யமனுடைய பெயர் பார்த்துட்டு யம தர்மராஜா. அப்போ இவங்க ஃபேமிலியில தர்மன் ராஜா தர்மராஜா அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ரெண்டாவது யம தர்மராஜா ரொம்ப பல்கா இருப்பார். அதனால இந்த விஸ்கம்பத்தில் பிறந்தவங்க ரொம்ப குண்டா இருப்பாங்க. இவங்களை பார்த்தால யம தர்மனை பார்த்த மாதிரி பயமான தோற்றத்தில் இருப்பாங்க. அடுத்தபடியாக பிரீத்தி எப்படி பார்க்கும்போது இவருடைய யோகி பார்த்தீங்கன்னா புதன். அப்போ புதன் ஆயில்யம். அவயோகி செவ்வாய். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் யாருக்குன்னா ஜோதிடர் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க. பெருமாள் பக்தி உண்டு. ஏன்னா ஆயில்யம் இருக்கா புதன், பெருமாள் பக்தி. அதே மாதிரி அவயோகி செவ்வாய்ங்கிறதுனால கடன் இருக்கு. அடுத்தபடியாக அவயோகி செவ்வாய்ங்கிறதுனால இவங்க சகோதரரால் அவமானம் இருக்கு. ஓகே, கொஞ்சம் சந்திரன் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் ஆயில்யம். அதனால பச்சை கலர் மூடிலேயே எல்லாருமே நம்மளுக்கு வாட்டர் கேன் வந்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யோகி வந்து புதன். அப்போ புதன் துணி கார்மெண்ட்ஸ். அப்போ இதெல்லாம் புடவை வைத்து வழிபடக்கூடியவர்கள் இந்த பிரீத்தியில் இருப்பாங்க. அடுத்தபடியாக இந்த அவயோகி வந்து செவ்வாய் அப்படிங்கிறனால இவங்களுக்கு வந்து இந்த போலீஸு விபத்துக்கள் இதெல்லாம் இவங்களுக்கு நேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யோகி வந்து புதன் ஆயிலுங்கிறனால பாம்பு அதாவது ராகு வேலை வந்து இவங்களுக்கு சுகமாக இருக்கு. யோகி புதனுங்கிறனால பேச்சாளர் இதெல்லாமே இருக்கு. அடுத்தபடியாக புதன் வந்து கடகம் அப்படிங்கிறனால நீர் ராசி. அதனால இவங்க வந்துட்டு நீர் ராசிகளுக்கு குடும்பத்தில் கடகம் மீனம் விருச்சிகத்தில் ஃபேமிலி இருப்பாங்க. அடுத்தபடியாக ஆயுஷ்மான். இந்த ஆயுஷ்மான் அப்படிங்கும்போது வாழ்நாள். அப்போ நம்ம வந்து ஆயுஷ் நூறுன்னு சொல்கிறோம்ல. அப்போ இந்த குடும்பத்தில் ஆயுஷ்மான் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்துட்டு கேது. யோகி வந்து கேது, அவயோகி வந்து ராகு. அப்போ யோகி கேதுங்கிறதுனால முடி. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு முடி அழகாக இருக்கு இவங்களுக்கு. சதயம் வந்து வந்துட்டு குடும்பத்தில் வந்து சதயம் இருக்கிறதுனால இவங்க குடும்பத்தில் வந்துட்டு மறைமுக வருமானம்
இதெல்லாமே இருக்குது. ரெண்டாவது ராகு, அதாவது யோகி அவயோகி வந்து ராகு. அப்போ ராகுனால நம்ம கயிறுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த கயிறு மூலியமா ஒரு ஹேங்கிங் பண்ணி இறங்கி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கும்பம் சனிங்கிறதுனால இவங்க வந்து காலில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக ஆயுஷ்மான் அப்படின்னு சொல்றதுனால அந்த ஃபேமிலி ஏ, ஆயுஷ்மான் ஸ்டார்டிங் ஏ, அதே மாதிரி சதயம் அப்படின்னா எஸ், ராகுன்னா 6, பாம்பு அப்படிங்கிறனால எஸ், ஸ்னேக்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்சிலெல்லாம் அவங்க ஃபேமிலியில் மெம்பர் இருப்பாங்க. அடுத்தபடியாக சௌபாகியம், சௌபாகியம்னாலே புண்ணியம். அப்போ இதில் வந்து யோகி பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அவயோகி குரு. அப்போ இங்கே யோகி வந்து குருவுடைய நம்பர் 3. அப்போ இவங்க வந்துட்டு சௌபாகியத்துக்காரங்க யோகி குருங்கிறதுனால 3ஆம் நம்பர்னால இவங்க 3 வருமானம் வரும், 3 தொழில் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஃபெயிலியர் ஆனாலும் 3ஆவது தொழில் இவங்க சக்சஸ் ஆகும். அவயோகி வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு புரட்டாதி அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இளம் வயதில் வறுமை இருக்கு. அதுக்கப்புறம் 40 வயதுக்கு மேலே இவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. மேலும் சுக்கிரன் வந்து பூரம் யோகிங்கிறதுனால இவங்க வந்து பிடிவாதம் இருக்கு. குருவும் சுக்கிரன் ஒட்டுக்க இணைஞ்சிருக்கிறதுனால தேவகுரு அசைகுருங்கிறதுனால இவங்க வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு. அதே யோகி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால மனைவி வந்த பிறகு இவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. ரெண்டாவது சுக்கிரன் அப்படிங்கிறதுனால வெள்ளி, அதாவது வெள்ளிக்கிழமை செய்யும் காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். 5வதாக சோபனம். சோபனம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யோகி வந்து சூரியன், அவயோகி வந்து சனி, அதாவது இதோட அதிகாரி பிரகஸ்பதி. அப்போ யோகி வந்து சூரியனுங்கிறதுனால இந்த குடும்பத்தில் அரசு வேலை கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது தலைமை பதவி இருக்கும். சூரியன் சனி, யோகி அவயோகி சூரியன் சனிங்கிறதுனால அப்பா பையனுக்கு வந்துட்டு சண்டை சச்சரவுகள் சங்கடங்கள் இருக்கும். ரெண்டாவது சோபனம் அப்படிங்கிறதுனால கனவுன்னு சொல்லலாம். அப்போ கனவு கண்டானே இவங்க வந்து தூக்கம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக யோகி சூரியன் அப்படிங்கிறதுனால வண்டி வாகனங்களை வீட்டில் உண்டு. குருவும் சனியும் யோகி அவயோகிய வரனால இவங்க வந்துட்டு குரு வாரம் வந்து இவங்களுக்கு சக்சஸ் ஆகாது. 6வதாக அதிகண்டம். அப்போ 6வது அதிகண்டம் அப்படின்னா 6ங்கிறது நோயை குறிக்கும். அப்போ அது கண்டம்ங்கிறது அதிகண்டம்ங்கிறது இன்னும் மெகாவா. அப்போ இந்த டைட்டில் வந்து ரொம்ப தராராக இருக்கிறதுனால பெரிய இடைஞ்சல் இவங்களுக்கு. அப்போ இதில் பிறந்தவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லலாம். இதோட யோகி வந்து சந்திரன், அவயோகி புதன். அப்போ இங்கே யோகி சந்திரனுங்கிறதுனால குருவுடைய கர்மப்பதிவு. அப்போ இவங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதாவது இவங்க வந்துட்டு அதிதேவதை வந்து அதாவது அவயோகி வந்துட்டு, அதாவது யோகி சந்திரன் அஸ்தம் அப்படிங்கிறதுனால அதிதேவதை சந்திரன் அப்படிங்கும்போது தாயாருக்கு ஆயுள் இருக்கும், தந்தைக்கு வந்து ஆயுள் கண்டம் ஏற்படும். யோகி வந்து சந்திரனுங்கிறதுனால சந்திரனால மருத்துவத்தை குறிக்கும். அப்போ இந்த குடும்பத்தில் வந்துட்டு நம்ம யோகி சந்திரனுங்கிறனால குடும்பத்தில் டாக்டர் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். சந்திரன் வழிபாடு செய்வது சிறப்பு. பௌர்ணமியில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதே போல சந்திரனுங்கிறது கண்ணை குறிக்கும். அப்போ கண் பிரச்சனைகள் கண்ணாடி போட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். மேலும் புதன் வந்து அவயோகிங்கிறதுனால காலில் பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், துணி சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணாங்கன்னா லாக் ஆவாங்க இப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக சுவர்ணம் 7வது சுவர்ணம் அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய யோகம் வந்துட்டு செவ்வாய், அவயோகி கேது. அப்போ இவர் அதிதேவதை இந்திரன். அப்போ இவர் வந்துட்டு சுக்கிரன் அப்படிங்கிறது வந்துட்டு சுகர் அப்படின்னாலே சுக்கிரன் சொல்லலாம். அப்போ யாருக்கு சுக்கிரனை பற்றி நம்ம சுக்கிரன் ஆரோக்கியம் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சுகர் வரும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ என்ன ஆகுனா சுக்கிரன் வந்துட்டு பெண்ணை பிடிக்கும். அப்போ இந்த வீட்டில் கண்டிப்பாக பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். அதே போல் சுக்கிரனா காசு. அப்போ இவங்களுக்கு வந்து வாடகை வருமானம் வசதிகள் எல்லாமே இருக்கும். அடுத்தபடியாக செவ்வாய் அப்படின்னால திருமணத்தை குறிக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு செவ்வாய் வந்து யோகி அப்படிங்கிறதுனால திருமணம் வந்து பிரச்சனை தரும். அடுத்தபடியாக லேட் மேரேஜ் பண்ணுறது சிறப்பு. இளமை திருமணம் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். ரெண்டாவது செவ்வாய் அப்படின்னு நிலம், அதனால நிலம் லாபம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் காசுல நிறைய வரும். அதாவது வெள்ளிக்கிழமை வந்து இவங்க நகை அதிகமாக வந்து வாங்குறது ரொம்ப சிறப்பு. மேலும் ஆண்களுக்கு சுக்கிரன் வந்து இருந்துச்சுன்னா அதாவது பெண்கள் விரும்பி இவங்ககிட்ட வருவாங்க. அதாவது சுகர்மன் யோகத்தில் ஆண்களை பிறந்ததுன்னா அவங்க வந்து பெண்கள் விரும்பி வருவாங்க. இவங்க வந்து பொண்ணை வந்துட்டு ஒரு ரிஸ்க்கு வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக இவங்களை தேடி பெண் வரக்கூடிய ஒரு யோகம் உண்டு. 8வதாக திருதி. அப்போ 8ங்கிறது நம்ம கண்டத்தை குறிக்கும். அடுத்தபடியாக இதில் வந்து திருதி அப்படிங்கிறதுனால 2 வாட்டி, முதல்ல தீவிடு, 2வது 3வது திருவிடு. அப்போ தீன்னு 2 வாட்டி வரனால இது எல்லாத்தையுமே திருப்பி பேசக்கூடிய நம்ம ஆட்கள் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். இதில் யோகி வந்து சுவாதி, அப்போ ராகு, அவயோகி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ இங்கே என்னன்னா இதோட அதிதேவதை வந்து வர்ணபகவான். அப்போ வர்ணபகவான்னா மழை. அப்போ இவங்க என்ன பண்ணா மழை போல விடாமல் திருப்பி பேசிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இதை சொல்லலாம். அடுத்தபடியாக இவங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக இவங்க வந்து சுக்கிரன் ராகு இவங்க ஜாதகத்தில் இணைஞ்சதுன்னா இவங்க கண்டிப்பாக இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். காசு வரும். அதே டைமில் இவங்க நிறைய சம்பாதிச்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வந்துட்டு இழப்பாயிடும். அதாவது காசு பொறுத்த வரையிலுமே 50-50 தான் இருக்கணும். ஒன்று மேலே போச்சுன்னா ஒன்று கீழே போயிடும். அடுத்தபடியாக இறுதியாக 9வது சூலம். இப்போ இந்த சூழலை எதை குறிக்கிறதா திசை பலன் இடையூறுகள் இதை குறிக்கக்கூடியது. இதில் வந்துட்டு யோகி வந்து குரு. அப்போ குரு அப்படின்னால விசாகம்.
அவயோகி வந்து சூரியன், இதோட அதிகாரி சர்ப்பம். அதாவது குரு வந்துட்டு யோகிங்கிறனால இவங்க வந்துட்டு எதுலையுமே குருனால நம்ம மேலன்னு சொல்றோம். அப்போ எதுலையுமே இவங்க தலைமை பண்பு இருப்பாங்க. அவயோகி சூரியனுங்கிறனால இவங்க அரசால ஆபத்து உண்டு, கண் பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். லஞ்சம் வாங்கி எவன் மாட்டுறானோ அவன் எல்லாமே இந்த சூழநாம யோகத்தில் பிறந்திருப்பான். அப்போ சூழநாம நிறைய பேர் லஞ்சம் வாங்குவாங்க, அவன் ஒரு சில தப்பிச்சுக்குவாங்க. ஒரு சில லாக் ஆகிறான்னா அவன் சூழநாம யோகத்தில் பிறந்தவன் கண்டிப்பாக மாட்டிக்குவான். அடுத்து சூழம்ன்றது 3 பேர் இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 தொழில் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். யோகி வந்து குருவாக்குறதுனால இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்த பின்பே யோகம். ஸோ இது மாதிரி ஈஸியாக சொல்லலாம். ரெண்டாவது சூழம்னா எஸ். அப்புறம் அடுத்தபடியாக பார்க்கும்போது குருவுக்கு வந்து ஜி. ஸோ இது மாதிரி வேல், சூழத்தில் வேல்னு சொல்கிறோம். அப்போ இது மாதிரி எஸ்கேஜிவி இந்த மாதிரிலாம் இன்சிலும் இந்த பெயரில் வரும். ஓகே, 9 நாமயம் டைம் சுருக்கமாக டைம் இல்லாதனால 9 நாமயத்தை முடிச்சேன். ஸோ இறுதியாக நான் வந்துட்டு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, அதாவது மேலும் இதுவரை பொறுமையாக கேட்டிருந்த அனைத்து ஜோதிட ஆர்வலர் மற்றும் குருமார்கள் அனைவருக்கும் கோடான கொடி நன்றி. மேலும் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் எம்கேஆர் மற்றும் இந்த நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கொடி நன்றி. மேலும் இன்று அமிர்த யோகம் இந்த நிகழ்ச்சி அமிர்தம் போய் நடந்தது. மேலும் அவன்தாள் வேலையில அவன்தாள் வழங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம். சிறப்புங்கய்யா, சிறப்பு. என்னுடைய செல்போன் நம்பர் 8072311613. நன்றி, வணக்கம். அனுபவம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ஆய்வுகள், நிறைய விஷயங்கள், வந்ததுலேருந்து நின்னதுலேருந்து பேசுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் தன்னுடைய ஆர்வத்தில் ஒவ்வொன்றையும் தெள்ள தெளிவாக பதிவு செய்த நமது தனம் தண்டமணி அவர்களுக்கு வந்து இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். பல்லடத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்து சென்னையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டில் தன்னுடைய கருத்தை எடுத்து வைத்ததற்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.